அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் நாம் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர இந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னாலே போதும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே என்ன விஷயம் செய்தாலும் சரி, எனக்கு இந்த கடன் மட்டும் அடையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோவில் தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு பார்க்குறோம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் தினந்தோறும் நாம் இந்த விளக்கை ஏற்றி வரலாம். இல்லை அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கை ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வறுமை நிலை இருக்காது, மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு ஏன் நாம் ஏற்றணும் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது அல்லது தடையாகவே இருக்குது, சுபகாரியம் நடக்கலை அப்படின்லாம் யோசிக்கிறவங்க அவங்க வீட்டில் ஹோமம் வளர்த்துவாங்க. அந்த ஹோமம் எல்லாராலையும் அந்தந்த நேரத்துக்கு செய்ய முடியாது. அப்படி ஹோமம் வளர்த்ததுக்கு இணையாக இந்த விளக்குலேருந்து வரக்கூடிய புகையை சொல்கிறாங்க. விளக்குலேருந்து எப்படி புகை வரும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த விளக்கை நாம் திரி போட்டு ஏற்றும்போது தீபம் எரிந்து முடிந்ததும் இந்த விளக்கும் சேர்ந்து எரியும். இது பசுமாட்டினுடைய 5 மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த விளக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை காரணமாக நாம் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் காணாமல் போகணும் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு எந்த நாளில் வந்தாலும் சிறப்பு மிக்கது தான். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சதுர்த்தி விரதம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நாம் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றிகள் வீடு தேடி வரும், செல்வம் பெருகும். அங்காரக சதுர்த்தி தினத்தில் நாம் இது போன்று மேற்கொள்வது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் பெருமான தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லை, கஷ்டங்கள், தடைகள் அப்படின்னு அர்த்தப்படுது. ஹர என்றால் நீக்குவது என்று பொருள்படுது. பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி என்று சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மகா சங்கடஹர சதுர்த்தின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய 4வது நாளான சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரியோருடைய வாக்கு. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் காலையில் இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும். இரவு பூஜை முடிந்த பிறகு கணேச நிவேதனம் மட்டும் உண்டு தனிமையில் உறங்குவது நல்லது. சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய நாளில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வ வளம் நல்லா இருக்கும். அதே போல் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியோடு கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றே சொல்லலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாளாக தீராமல் இருந்த நோய் கூட தீர்ந்து போகும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்க இந்த நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த விரதத்தின் மூலமாக சொல்கிறாங்க. மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நல்ல மக்கள் பேர் அப்படின்னு பலவிதமான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்லப்படுது. சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் பெரும் பகுதி குறையுமா.
சங்கடகர சதுர்த்தி தினமான இந்த விநாயகர் கோவிலுக்கு நாம் இந்த நாளில் சென்று வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் அந்த கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் கோவிலை 11 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் கோவிலை வலம் வருவது வழக்கம்தான். 1, 3, 5, 7, 9, 11 என்ற முறையில் நாம் கோவில்களை சுற்றி வருவோம். அதே போல் இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருடைய வழிபாட்டில் 11 முறை சுற்றி வருவது மிகவும் நல்லது. மேலும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்குவது சிறப்பு. விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையின் போது விநாயகரனுடைய அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்கலாம். பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெய்வேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கலாம். கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் ஆழாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். சாதாரணமாகவே பசுவினுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது அந்த பசுவிற்கு கீரைகள் அல்லது பழங்கள் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். நாம் இது போன்ற ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கறதும் காட்டிலும் இது போன்ற ஒரு உயிரினங்களுக்கு நாம் உணவை தானமாக கொடுக்கும்போது அது மாபெரும் புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பசுவிற்கு இது போன்று கொடுக்கலாம். வெற்றிலை, கீரை, பழங்கள் இது போன்று கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஏழை எளியோருக்கு ஒரு விரதம் இருந்து நம்ம ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது மிக பெரும் புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பசு மாட்டிற்கு இது போன்ற எளிமையான வழிபாடு, அதாவது வாழைப்பழம் பிசைந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதிலும் வன்னி மரத்தடியே உரையக்கூடிய கணபதி ஆனந்தமயமானவர், நினைத்த காரியத்தை தடையில்லாமல் நடக்க விரும்புபவர். இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினோம் அப்படின்னா வேண்டியபடியே கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். விநாயகர் கேதுவினுடைய அம்சம். கேதுவால் ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள், தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர். விநாயகர் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயகர் பெருமானை வழிபட்டு பிறகு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது தான் ஐதீகம். கடன் பிரச்சனைகள் நீங்கவும், செல்வ வளம் பெருகவும், சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும், கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம், விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது, விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது, இதன் மூலமாக சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும் என்றால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு நமக்கு எந்த ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யலாம். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட இந்த விரதத்தில் மிகவும் சிறந்ததும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுமாக சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும், சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தரவராகவும் இருப்பவர் விநாயகர் பெருமான். அவரை எண்ணி வணங்கக்கூடிய எல்லா நேரமும் நமக்கு விசேஷம்தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்றே உருவான அருமையான விரதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குறையும் இருப்பதில்லை என்றே சொல்லலாம். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாளில் நாம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மேற்கொள்ளும் போது எண்ணியது யாவும் அனைத்தையும் நம்மளால் பெற முடியும், எண்ணியது யாவும் கிடைக்கும் என்றால் அது மிகையாகாது. சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை முதல்ல தரிசிக்க வேண்டும். பிறகு குளித்து முடிச்சுட்டு விநாயகருக்கு விளக்கு ஏற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம்.
தூப தீப ஆராதனைகள் காண்பித்து நைவேத்தியமாக நம்ம செய்து சிறப்பிப்பது ரொம்ப நல்லது. அன்றைக்கு நாள் முழுவதும், அதாவது மாலை வர உபவாசம் இருப்பது நல்லது. மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம். வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்வதும் பிரசாதம் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் விநாயகருக்கான வழிபாடுகளை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.